அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம சேர்த்து வச்சிருப்போம், நம்ம வாழ்நாள்ல சேர்த்து வச்சிருப்போம். ஆனா அது நம்ம கை விட்டு போயிரும். செல்வமா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும். நம்ம இது நம்ம வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருப்போம். ஆனா அது நம்ம கை விட்டு போயிரும். ஏன் அது அப்படி போகுது? ஏன் இறைவன் அப்படி பண்றான் அப்படின்றத நம்ம இன்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? இதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன கதை சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க ஒரு ஊர்ல. அவங்களுக்கு 3 குழந்தைகள். அவங்க அன்றாட மாவை பிணைஞ்சு அந்த இதை கொண்டு போய் கடற்கரை ஓரமாக வித்துட்டு அதுல வர பணத்தை வச்சுதான் சாப்பிடுவாங்களாம். இந்த ஒரு சூழ்நிலையில மாவை பிணைஞ்சு கடற்கரை ஓரமா எடுத்துட்டு போறாங்க சேல்ஸ் பண்ண. அப்ப அங்க ஒரு பராந்து அந்த மாவை தூக்கிட்டு போயிருது. உடனே அவங்களுக்கு அழுக தாங்கல. ஏன்னா அது ஒண்ணுதான் அவங்கள்ட்ட இருந்ததே, அதுவுமே பறி போயிடுச்சு. அப்ப குழந்தைகளுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? உடனே போயிருக்காங்க யார்கிட்ட, ஆலிம் சாட்ட ஒருத்தவங்கிட்ட போய் அழுதுட்டு அவங்ககிட்ட பேசுறாங்க. அல்லாஹுக்கு இரக்கமே இல்லையா? என்கிட்ட இருந்த அந்த ஒரு மாவையும் அல்லாஹ் பறந்து எடுத்து போக வச்சுட்டான். ஏன் இறைவன் அப்படி பண்ணா அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கு அந்த ஆலிம் சார் சொல்றாங்க, பொறுமையாயிருமா, அதை எடுத்துட்டு போற மாதிரி இறைவன் பண்ணா அதை விட உனக்கு சிறந்தது கிடைக்கும், நீ பொறுமையாயிரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கதவை தட்டுற சவுண்டு கேக்குது. உடனே கதவை திறந்தா ஒரு 10 வணிகர்கள் கை நிறைய காசோட நிக்கிறாங்க. யாருக்கு கொடுக்க அப்படின்னா அந்த பெண்மணிக்கு கொடுக்க. என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, கடல்ல கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சான். அத சரி பண்றதுக்காக இறைவன்ட்டு துவா பண்றாங்களாம். இறைவா, எங்களுக்கு இத சரி பண்ணி இதுல இருந்து எங்களை காப்பாத்திட்டேன்னா நாங்க கண்டிப்பா சதக்கா பண்றோம், 100 திரயம் அப்படின்னு சதக்கா பண்றோம் அப்படின்னு துவா பண்றாங்க. அப்ப அந்த பராந்து அந்த தூக்கிட்டு வந்துச்சு அந்த மாவு, அதை கொண்டு அங்க போட்டிருக்கு. அதை எடுத்து அந்த ஓட்டையை அடைச்சிருக்காங்க. அந்த மாவை கரைய விடாம இறைவன் பார்த்துக்கிட்டான். அவங்களும் கரை சேர்ந்துட்டாங்க. வந்தவனே அந்த மாவுக்குரிய பெண்மணி யாருன்னு விசாரிச்சு கொண்டு வந்த காசை கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம். அந்த ஆலிம் சார் சொன்னாங்களாம், இப்ப போய் உன்னுடைய குழந்தைகளுக்கு நீ வயிறார சாப்பாடு கொடுத்துட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த பெண்மணியும் இறைவனுக்கு நன்றி சொல்லி சந்தோஷமா எந்திரிச்சு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து இறைவன் பறிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு விஷயத்த. நல்லா யோசித்து பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். அப்படி எடுத்துட்டு போனால் அதை விட சிறந்ததுதான் இறைவன் நம்மளுக்கு கொடுப்பான். கண்டிப்பான முறையில எல்லா பேர்த்தோடைய வாழ்க்கையிலும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் போயிருக்கும். ஆனா அதை விட சிறந்ததை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருப்பான். ஆனா அதை நம்ம கவனிக்காம இருப்போம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நீங்க சிந்திச்சு பாருங்க. இறைவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்றது தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.